வாங்க அன்பு மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள், குறிப்பாக ஜூன் மாதத்திற்கான ராசி பலன்கள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பெயர்ச்சிக்கான முதல் 6 மாதத்திற்கான பலன்களை நாம் இங்கே பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நினைத்து பார்க்காத ஒன்று நடக்க போகுதுங்க. அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சியால் என்னாக போகுதுன்னா, உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறி வெற்றி ஏற்றம் அப்படிங்கிறது நிலையாக வரப்போகுது. இந்த கால நேரத்தில் உங்களுக்கான கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் புதன் சுக்கிரன் 2 பேருமே இருக்கல. தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு, உங்களுக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குருவும், தைரிய வீரியஸ்தானத்தில் கேது, ரண ரூண ரேகஸ்தானத்தில் சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் ராகு, தொழில்ஸ்தானத்தில் சனி, லாபஸ்தானத்தில் செவ்வாய், அயன சயன போகஸ்தானத்தில் சூரியன் அப்படிங்கிற சிறப்பான கிரக நிலைகள் இருக்கவில்லை. இந்த சிறப்பான கிரக நிலைகளை சார்ந்து உங்களுக்கான அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் மீதமுள்ள நாட்கள் அதிர்ஷ்டமான தினங்கள் வரப்போகுதுங்க. 24, 25, 26 இந்த 3 நாட்களும் அதிர்ஷ்டமான தினங்களாக இருக்கவில்லை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் 15க்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஏற்றம் நடைபெற போகுது. நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் ஏற்கனவே முடிஞ்சிருக்கவில்லை. இதே போல் 12 ராசிகளுக்கான வார மாத பலன்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. பொது பலன்களை பொறுத்தவரை எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதில் பார்த்தீங்கன்னா சிந்தனையோடையும் அது மட்டும் இல்லாமல் கவனமாக செஞ்சால வெற்றிகளை ஈற்றவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரங்க. இந்த மாதம் எதிர்பார்த்த வெற்றிகள் எல்லாமே கிடைக்கும். ஆனால் ஒரு சில நேரங்களில் ஒரு சில கால தாமதங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும். இருந்தாலும் அந்த கால தாமதங்களை தாண்டி உங்களுக்கு வெற்றி ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது யாராலையும் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும். இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நிறையா வருது. அதனால பார்த்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் நீங்கள் கவனமாகவும் பொறுப்பாகவும் செயல்படுங்க. அப்படி செயல்படுறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு நன்மையும் ஏற்றமும் மேலும் அதிகமாக வர வாய்ப்புகள் இருக்க, அதே வேளையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில காரியங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிதானமான போக்கை கடைபிடிங்க. இப்படி நிதானமான போக்கை கடைபிடிக்கிறப்ப என்ன ஆகுனா அந்த போக்கு சார்ந்து உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்றங்களும் மிக மிக அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் எந்த அளவுக்கு நிதானமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை இருக்கும். அதே போல் புதன் பகவானின் அருள் ஆசி தேவைப்படுறதுனால நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஓம் பூதாய நமக, ஓம் பூதாய நமக அப்படிங்கிற மந்திரம் மட்டும் இல்லாமல் ஓம் மாதவாய நமக, ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி புதன் பகவான் மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரின் வணங்குங்க. கிருஷ்ணரையும் புதன் பகவானையும் வணங்குறப்ப என்னாகுன்னா உங்களுக்கு நன்மை ஏற்றம் அப்படிங்கிறது நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது. இப்படி நன்மை ஏற்றம் அப்படிங்கிறது மிக மிக அதிகமாக இருக்க, அதே வேளை இந்த நன்மை ஏற்றம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மேலும் வெற்றிகளை பெற்றுத்தரப்போகுது. அதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கால நேரத்தில் முழு உழைப்பை போடுங்க. முழு உழைப்பை போடுறப்ப என்னன்னா உங்களுக்கு மேலும் வெற்றிகளும் ஏற்றங்களும் அதிகமாக இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் தொழில் வியாபாரம் சார்ந்து வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அப்படிங்கிறதா இந்த கால நேரத்தோட இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்கும். இருந்தாலும் இப்படிலாம் செல்றதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறு பிரச்சனைகள் வந்தாலும், அதாவது உடல் சோர்வு மனசோர்வு எல்லாம் உண்டானாலும் அதை தாண்டி உங்களுக்கு கிடைக்கிற பலன்கள் இருக்கு இல்லையா, அந்த பலன்களால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் உற்சாகமாக இந்த கால நேரத்தில் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த கால நேரத்தில் சில முக்கியமான நபர்களோட அறிமுகம் கிடைக்கும். இப்படி முக்கியமான நபர்களோட அறிமுகம் கிடைக்கிறதுனால இந்த நபர்களோட அறிமுகம் சார்ந்து உங்களுக்கு வெற்றி ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது எல்லாமே கிடைக்கும். அதே போல் இந்த புதிய நபர்களை சார்ந்து உங்களுக்கு என்ன ஆகுனா புதிய ஆர்டர்கள் வரும். அதே போல் உங்களோட தொழில் மற்றும் வியாபாரம் விருத்தி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை இந்த புதிய நபர்கள் உங்களுக்கு பெற்றுத்தர போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்களுக்கு இதுவரை திருப்ப கிடைக்காத பொருட்கள், அது பொருளாக இருந்தாலும் சரி, அதே போல் நீங்கள் தொழில் செய்கிறவங்க தான் உங்களுக்கு பணம் வராமல், பொருள் மட்டும் போயிடுச்சு பணம் வராமல் இது வரைக்கும் இருந்துச்சு, அதெல்லாம் திரும்பி வர கால நேர சூழல் அப்படின்னு சொல்லலாம் இது. அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் முக்கியமாக இந்த கால நேரத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்கள் தொழிலை விரிவாக்குறது இல்லை புதிய கிளைகள் திறக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதனால் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக உங்கள் வாழ்க்கையில் இந்த கால நேரம் அப்படிங்கிறது நீங்கள் ஏற்றம் பெறுவதற்கான கால நேரம் சூழல் அப்படின்னு சொல்லலாம். இதே வேலையில் இருக்கவங்களா தான் பார்த்தீங்கன்னா உங்கள் வேலை சார்ந்து நீங்கள் நிறையா விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கும். அப்படி செய்கிறது மட்டும்
மட்டும் இல்லாமல் இந்த வேலை சார்ந்து செய்கிற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை பயக்கும் விஷயங்களாக இருக்கும். அதே போல் இந்த கால நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதில் சமாளித்து அலுவலகம் சார்ந்த பணிகளை சிறப்பாக செஞ்சு உங்களோட ஏற்றத்திற்கு நீங்களே வந்து ஒரு காரண காரியமாக இந்த கால நேரத்தில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில காரணங்களால் வந்து நீங்கள் விடாமுயற்சி எடுக்க வேண்டியிருக்கும். விடாமுயற்சி எடுக்க வேண்டாங்கன்னா உங்களுக்கு அதை விட பலன்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கால நேரத்தில். அடுத்து இந்த கால நேரத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள், அதாவது சுப நிகழ்ச்சிகள் நிறையா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் இந்த கால நேரத்தில் வீண் விவாதங்களை தவிர்த்து வைக்கிறது நல்லது. வீண் விவாதங்களை தவிர்க்கிறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு மேலும் நன்மைகளும் வெற்றிகளும் ஏற்றங்களும் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் குடும்பம் சார்ந்த விஷயங்களை அடுத்தவங்ககிட்ட இந்த கால நேரத்தில் ஆலோசனை செய்வதை கொஞ்சம் குறைச்சி கொள்ளுங்க. அப்படி இல்லை ஆலோசனை கேட்டாலும் உங்களோட முடிவை வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க சொல்கிற முடிவுகளை அப்படியே எடுக்காமல் அதற்கு சாதக பாதங்களை அலசி ஆராய்ஞ்சிட்டு பண்ணுறது நல்லது. கணவன் மனைவியிடையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகளும் ஏற்றங்களும் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கிறதுக்கான நேரம் கால சூழல் அப்படின்னு சொல்லலாம். அதனால் வந்து உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்க வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான அருள் ஆசி அதிகமாக இருக்கவில்லை. வண்டி வாகனங்களில் போகிறப்ப மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பெண்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் எல்லா விஷயங்களும் நன்மை தரும் விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருந்தாலும் இது எல்லாமே வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிறப்பையும் ஒரு சில காலதாமதங்களோட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் இந்த கால நேரத்தில் பொறுமையை கையாளுங்க. பொறுமை தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலும் வெற்றிகளையும் ஏற்றங்களையும் இந்த கால நேரத்தில் அதிகமாக பெற்றுத்தரப்போகுது. அதே போல் பெண்களை பொறுத்தவரை எந்த விஷயத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிற கவனம் தேவை. எந்த விஷயங்களில் நீங்கள் வந்து யார் கூட பகிர்ந்துருக்கீங்க அப்படிங்கிற முக்கியமான விஷயங்களும் நீங்கள் கொஞ்சம் கவனம் தர வேண்டியது இந்த கால நேரத்தில் அவசியமாக இருக்குது. அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு மிகச்சாதகமான பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த சாதகமான பலன்களை சார்ந்து உங்களுக்கு மேலும் மேலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்க வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாகவே இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சிலர் வந்து தன்னோட பேச்சு திறமையால் பார்த்தீங்கன்னா அரசியல் துறையில் இருக்கவங்களே இருந்தாலும் பேச்சு திறமை அவசியம். அந்த பேச்சு திறமையாலே பல வெற்றிகளை இந்த கால நேரத்தில் பெற போகிறீங்க. இது வந்து மட்டும் இல்லாமல் மேல் இடத்தோட நன்மதிப்பை இந்த கால நேரத்தில் உங்களோட மேல் இடத்தோட நன்மதிப்பை பெரிதாக பெறதுக்கான கால நேர சூழல் அப்படின்னு சொல்லலாம். இந்த கால நேர சூழலை சார்ந்து உங்களுக்கு நன்மைகள் வெற்றி ஏற்றம் அப்படிங்கிறது அதிகமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா தடைகள் தடுமாற்றங்கள் இருந்தாலும் அதை தாண்டி நீங்கள் சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூழல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சீரும் சிறப்பமாக இல்லைங்க பெரிதாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்குது இந்த கால நேரத்தில். அதே போல் இந்த கால நேரத்தை பொறுத்தவரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். இதே போல் கலை சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு அலைச்சல்கள் குறைந்து ஓய்வுகள் கிடைக்கும். ஓய்வுகள் கிடைத்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஓய்வுகளோடு சேர்த்து உங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளும் கிடைக்கும். இந்த கால நேரத்தில் ஓய்வு மற்றும் சிறப்பான வாய்ப்பு இந்த இரண்டையும் உபயோகப்படுத்தி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் மேலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளையும் சூழலையும் நீங்கள் சிறப்பாக உருவாக்கி கொள்ள போகிறீங்க. அதே வேளையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கான பரிகாரங்கள் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவானை வணங்க ஓம் பூதாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லியும் அதே போல் ஓம் ஸ்ரீம் ஐம் ஷோம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி புதன் பகவானை வணங்க அவரோட அருளாசியால் உங்களுக்கு வெற்றிகள் நிறைய கிட்ட போகுது. இதுவரை உங்களுக்கான பொது பலன்கள் பரிகாரங்கள் பார்த்ததில்ல. உங்களுக்கான நட்சத்திர பலன்களை பார்க்கறது முன்னாடி நான் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. மிருக சீரிஸம் 3-4 பாதம் இந்த கால நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை நிலவ போகுது. அதே போல் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். கணவன் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போகிறப்ப மேலும் ஏற்றங்கள் அதிகமாக இருக்கும். பிள்ளைகளோட நலனில் அதிகமாக அக்கறை செலுத்துவீங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய நபர்களோட அறிமுகத்தால் உங்களுக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்க போகுது. இது முதலாவது நட்சத்திரத்திற்கு வேலையில். இரண்டாவது நட்சத்திரத்தை பொறுத்தவரை
திருவாதிரை. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில திடீர் செலவுகள் உண்டாகலாம். அதே போல் காரிய காரண தடைகளோட வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த தடைகள் நீங்கி பெரிய வெற்றிகள் பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணத்தை அதிகமாக சேமித்து வச்சுக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் அதிகமான செலவப்போ உபயோகமாக இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்களில் நாட்டமும் குலதெய்வத்தோட வழிபாடு இந்த கால நேரத்தில் உங்களுக்கு மன அமைதியை தரும். அதே போல் செலவு அதிகமாக இருக்கவில்லை, அதற்கான வரவுகளையும் உங்களோட குலதெய்வம் வழிபாடானது உங்களுக்கு பெற்றுத்தரும். அதே போல் உங்கள் வாழ்க்கை துணையோட பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் கொஞ்சம் உடல் நல்ல அக்கறை செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கவில்லை. புனர்பூசம் 1, 2 பாதம் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காரிய காரண வெற்றிகள் ஏற்றங்கள் அதிகமாக இருக்கும். அதே போல் சிந்திச்சு செயல்படுறப்போ உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாக இருக்கவே இல்லை. உங்களோட கூட இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான உதவிகளை செய்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கான ஒரு வாய்ப்பை அவங்க தரப்போகிறாங்க. இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம். மீண்டும்